சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறைய கேள்விகள் கேட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நேற்று வந்து ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம மண்டே பேசுவோம் சார். ஆவுடை அப்படிங்கிற நேயர் வந்து பைபேக் ஆஃபர் கொடுத்த ஷேருக்கு புரோக்கரேஜ் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காரு. ஒரு தரகு நிறுவனம் நமக்கு ஏதோ ஒரு சேவை செய்யுதுன்னா அந்த சேவைக்கு ஒரு சிறிய கட்டணமாவது இருக்கும், இல்லாமல் இருக்காது. நம்ம ஷேர் ஆஃபர் பண்றோம், டெண்டர்ல கொடுக்க சொல்லி அவங்க நம்ம சார்பா டெண்டர் பண்றாங்க, சிஸ்டம்ல என்டர் பண்றாங்க. அது அக்செப்ட் ஆன உடனே நமக்கு பணம் வருது. அப்ப அவங்க ஒரு சேவை செய்திருக்கிறார்கள், அதற்கு ஒரு நாமினலான கட்டணம் போடுறாங்க. ஆன்லைன்ல மொபைல் ஆப்ல இருக்கக்கூடியவர்கள் இருந்து பாத்தீங்கன்னா 20-25 ரூபாயிலிருந்து ஒரு சிறிய கட்டணம்ங்கிறது பொதுவாக எல்லாருமே அது வாங்கிட்டு தான் இருக்காங்க. வாங்கக்கூடாது என்ற எந்த சட்டமும் கிடையாது. அது போடாமல் இருக்குது, அவங்க அது ரொம்ப குறைவாக போடுறது. ஒரு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி எனி கான்ட்ராக்ட் வித்வுட் கன்சிடரேஷன் இஸ் நல் அண்ட் வாய்ட். அதனால ஏதோ ஒரு சிறிய ஒப்பந்தம் வந்துட்டா ஒரு விட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்காகனா அதுக்கு ஒரு புரோக்கரேஜ் நார்மலா போடுவாங்க. அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கா இல்லையாங்கிறது வந்து உங்களுடைய தரகு நிறுவனத்தை பொறுத்து. ரங்கராஜன் நாராயணங்கிற நேயர் வந்து for the first time domestic investor share is higher than foreign investor share in Indian stock market. இது உண்மைதானுங்களா? அப்படி சொல்ல முடியாது. எஃப்ஐ எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்குள்ள வரவே முடியாத ஒரு சூழல்லாம் இருந்தது. கடுமையான சட்டத்திட்டங்கள், அதை தாண்டி தான் அவர்கள் உள்ள வர முடியும் இருந்தது, முதலீடு செய்ய முடியும் இருந்தது. இது பெரும்பாலும் எஃப்டிஐ வந்தது. அதனால அப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் அவர் சொல்றதனுடைய சாராம்சம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, பொதுவாக எஃப்ஐ வித்தா நம்ம மார்க்கெட் பெரிய அளவுல அடி வாங்கும். ஏன்னா வாங்குறதுக்கு பெரிய அளவுல டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. யூடிஐ மட்டும் தான் வந்து வாங்கும் 90s எல்லாம் பாத்தீங்கன்னா. அதற்கு பிறகு பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்தாங்க. அப்ப கூட பெரிய அளவுல முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை பெருகல. ஆனால் கடந்த 4-5 ஆண்டுகள்ல முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை உள்ளூர்ல மிகப்பெரிய அளவுல பெருகி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. அதனால வந்து எஃப்ஐ வித்தால் கூட சந்தை பெரிய அளவு இறக்கத்தை காணல. இறங்குது, பட் பெரிய அளவுல ஒரு அடி வாங்கல. மாசிவா எப்படி 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு ஒரு அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததோ அந்த அளவுக்கான ஒரு வீழ்ச்சிங்கிறது இப்ப இல்ல. சின்ன சின்ன இறக்கம் தான். அப்ப கூட அதை வாங்குவதற்கான வாய்ப்பாக வாங்கி வந்துடுறாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து மாதாந்திரம் தவணையாக எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல போடக்கூடிய பணம் 30,000 கோடி, 35,000 கோடி, 40,000 கோடி வரைக்கும் போகுது. அந்த பணம் எல்லாம் வந்து பெரிய அளவுல பங்குச்சந்தையை தூக்கி நிறுத்துவதற்கு அல்லது விழாமல் தற்காத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. இப்ப என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இதெல்லாம் ஒரு கனவு, ட்ரீம். நாங்க எதிர்பார்த்தது இவ்வளவு பெரிய அளவுல வந்து சிறு முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைக்குள்ள வரணும், உள்ளூர் முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைக்குள்ள வரணும், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்மளை வந்து மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோம். அது நடந்திருக்கு. அதே சமயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக விலைக்கு வித்துட்டு போறதை நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குறோமா அப்படிங்கிற அச்சம் அவ்வப்பொழுது எழுகிறது. சமீபத்துல நம்ம மார்க்கெட் இறங்குறப்ப தான் அவங்க விற்கிறதுனால மார்க்கெட் இறங்குது, இறங்குறப்ப நம்ம வாங்குறோம். அது தப்பு இல்ல. மார்க்கெட் ரொம்ப ஏற்றத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எடுத்து வாங்கணும்னா அவர்களுக்கு வெளியேறுவதற்கு ஒரு வாய்ப்பை நம்ம சிறு முதலீட்டாளர்கள் உருவாக்கி கொடுக்கிறோமோ, அப்ப அப்படி உச்ச விலையில் நம்ம வாங்கிட்டோம்னா அதற்கு பிறகு அந்த விலையை மீண்டும் அதுல இருந்து மேல் எழுவதற்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம். அதனால இது நல்லதும் இருக்கு. எப்போதுமே ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பொதுவாக இது நல்லதுதான். இந்தியாவை ஒரு வலுவான நாடாக, யாரும் மிரட்ட முடியாத நாடாக, பொருளாதார ரீதியாக, முதலீட்டு ரீதியாக, நான் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவேன் இந்தியா விட்டு அப்படின்னு அதுக்கு அந்த ஆங்கிள். அட் த சேம் டைம் நம்ம காஷியஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமா பாக்குறேன். வள்ளியப்பன் ராமசாமிங்கிற நேயர் எக்ஸ்பிளைன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு see in price action and candlestick pattern சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, கேண்டில் ஸ்டிக் பிரைஸ் ஆக்ஷன் இதை பத்தி கேட்கிறாரு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எனக்கு தெரியாதுன்னு நான் பேச முடியாதுன்னு இல்ல. பட் 2 சிக்கல் இதுல இருக்கு. ஒன்று, இதுல நான் எக்ஸ்பர்ட் இல்ல, எனக்கு இது தெரியும். ஒரு மாணவனாக எனக்கு இது தெரியும், பயன்படுத்தி இருக்கேன் அப்பப்ப, அந்த நாலேஜ் இருக்கு. ஆனால் இதை கன்வே பண்ணணும்னா இதுல இன்னும் கூட நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்க தான் பண்ணணும். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் அது கூட நான் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. 2வது சிக்கல் என்னன்னா, நம்மளோட பாட்காஸ்ட், இந்த பாட்காஸ்ட் தான் நம்ம யூடியூப்ல போடுறோம். பெரும்பாலும் அது விஷுவல்ஸ் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு விஷுவல்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணாதான் தெளிவா இருக்கும். பின்னர் ஒரு நாள் வாய்ப்பு வரும்பொழுது நிச்சயமாக நம்ம ஆன்லைன்ல போகும்பொழுது நம்ம அதை வந்து கேண்டில் ஸ்டிக்கை பத்தி நிச்சயமா பேசுவோம். அட்லீஸ்ட் அதனுடைய அடிப்படையாவது நம்ம வந்து நிச்சயமா நம்ம வந்து பேசலாம். அதன் அடிப்படையில முடிவெடுப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதிரி நம்ம பேசலாம். பட் இன்னைக்கு தேதிக்கு அது அந்த வசதி இல்லைங்கிறதுனால பேசலாம். ஓகே, இப்போ இது வந்து இன்ட்ரா ட்ரேடிங்ல தான் பயன்படுத்துவாங்களா சார் இந்த கேண்டில் ஸ்டிக்ங்கிறது, இல்ல பொதுவாகவே எல்லாருமே பயன்படுத்துவாங்களா லாங் டேர்முக்கு? பெரும்பாலும் இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், அது சார்ந்தது. அன்றாட வணிகம், ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரியானதுக்கு தான் இது வந்து பெரும்பாலும் வந்து இதை பயன்படுத்துவார்கள். ஓகே சார், ஆக்சுவலி நீங்க அதுக்கு எதிரானவர் இல்ல சார், எதிரானவர் கிடையாது. அது கொஞ்சம் காஸ்ட்லிஸா சொல்லுவீங்க, நீங்க அங்க போகாதீங்கன்னு சொல்லுவீங்க, அக்கறையோட சொல்லுவீங்க, அதனால கேக்குறேன் சார். அதான் இல்ல,
சிறு முதலீட்டாளர்களுக்கானது இல்ல இதுன்னு நான் நினைக்கிறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு டெரிவேட்டிவ்ஸ்லயோ அல்லது கேஷ் மார்க்கெட்ல ஸ்பெகுலேட்டிவா ட்ரேட் பண்றது, இது எல்லாமே வந்து பெரும் வணிகர்களுக்கானது, பெரிய முதலீட்டாளர்களுக்கானது. அவங்களுக்கு கூட அவங்களுடைய பெரிய பொசிஷன் எடுத்திருக்கிறது அந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்றதுக்கு, அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கான டூல்ஸ் தான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் அது இதெல்லாமே. தவிர சிறு முதலீட்டாளர்களுக்கானது இல்லை. அவர்கள் நீண்ட கால அடிப்படையில தொலைநோக்கோடு முதலீடு செய்யறதுக்காக தான் சந்தைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்காக இந்த டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எல்லா டூல்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். களவும் பெற்று மர அப்படிங்கிறது நம்மளுடைய பாடம். நம்ம களவெல்லாம் கத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இதை வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அதெல்லாம் முழுமையாக இதனுடைய தாக்கத்தை உணர்ந்து நான் ஒரு பெரிய முதலீட்டாளர், நான் வணிகம் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறவங்க அதை பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த ரிஸ்கை உணர்ந்து பண்ணணுங்கிறதா என்னுடைய. நிதர் நனங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு, you were talking about support and resistance at index level. Usually investors look at individual stock and buy them if they think what they will go up. How come it impacts support and resistance level in index? Support and resistance levels are looked and controlled by larger institutions ன்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் லாஜிக்கா இருக்க மாதிரி தெரியுது. அப்படி இல்ல, அவர் வந்து தனிப்பட்ட பங்குகளுக்கு தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்த குறியீட்டுக்குமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட குறியீடுங்கிறது என்ன, அந்த பங்குகளுடைய கம்பைன்டு ரிஃப்ளெக்ஷன் தானே. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்கித்துறை சார்ந்த பங்குகள்லாம் அதிகரிச்சிருக்கு, தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் அதிகரிச்சிருக்கு, ரிலையன்ஸ் அதிகரிச்சிருக்குன்னா அது வந்து இண்டெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இன்டைரக்ட்லி தனிப்பட்ட பங்குகளுடையதுங்கிறது குறியீட்லயும், குறியீட்டினுடைய மூவ்மெண்ட்ங்கிறது இண்டெக்ஸ் தனிப்பட்ட பங்குகளை பிரதிபலிப்பவன் தான் இருக்குது. அதனால அதை நம்ம மறந்துடக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட பங்குகளுடையது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தனிப்பட்ட பங்குகள் எப்படி குறியீட்டை பாதிக்கும் அப்படின்னா அதனுடைய வெயிட்டேஜை பொறுத்து இருக்கு. முதல்ல அந்த பங்கு அந்த குறியீட்டின் ஒரு அங்கமா இருக்கணும். நிப்டி 50யோ நெக்ஸ்ட் 50யோ நிப்டி 100ஓ மிட் கேப் ஸ்மால் கேப் அந்த குறியீட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பங்கா இருந்தாதான் அந்த பங்குனுடைய மூவ்மெண்ட்ங்கிறது அந்த குறியீட்டை பாதிக்கும். ஓகே. ரெண்டாவது, அதனுடைய வெயிட்டேஜை பொறுத்து இருக்கு. அந்த குறியீட்டில் இருப்பதனால் மட்டுமே வந்து அதனுடைய ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது அந்த குறியீட்டுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. வெயிட்டேஜ் கம்மியா இருந்தா அது வந்து 10% இறங்கி இருந்தா கூட அந்த குறியீட்டுல வந்து ஒரு குறைவான பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்துல வெயிட்டேஜ் அதிகமா இருந்தா ஒரு 2-3% இறங்கி இருந்தா கூட அதனுடைய தாக்கம் அந்த இண்டெக்ஸ்ல இருக்கும். உதாரணமாக நீங்க இப்ப நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து HDFC வங்கியினுடைய வெயிட்டேஜ் எல்லாம் ரொம்ப கணிசமானது. HDFC வங்கியினுடைய பங்கு ₹1 குறைஞ்சாலோ ஏறினா கூட அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் மற்ற பல பங்குகளை விட. ரெண்டு விஷயத்த நினைவுல வச்சுக்கணும். இந்த பங்கு அந்த குறியீட்டுல இருக்கணும், அப்பதான் அந்த குறியீட்டை பாதிக்கும். குறியீட்டுல அதனுடைய வெயிட்டேஜ் கணிசமா இருக்கணும். இந்த வெயிட்டேஜ் எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க NSE உடைய வெப்சைட்ல போய் அந்த இண்டிசஸ்ன்னு இருக்கும், அந்த காலம் அந்த இதை டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நீங்க பார்க்கலாம். அதுல வந்து அந்த ஒவ்வொரு பங்கினுடைய வெயிட்டேஜ் எவ்வளவு அந்த குறியீட்டுல 1க்கு 10%, 1க்கு 8%, 1க்கு 2% அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். செந்திலுங்கிற நேயர் வந்து, how about analyzing companies financial report with notebook LM? Will that be a good idea? Because the tools use a shorter form reports and audio format there where they will provide insights about the financial reports instead of reading a long report. Your thoughts please ன்னு போட்டிருக்காரு சார். நிச்சயமா பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. எல்லாத்துலயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ஒரு காயினுக்கு 2 சைடு. இதுலயும் சில சிக்கல்கள் வரலாம். நம்ம எதை முக்கியம் நினைக்கிறோமோ அது கேப்சர் பண்ணாம போகலாம், அது கேப்சர் பண்றது நமக்கு முக்கியமானது இல்லாம போகலாம். பட் பொதுவாக இது பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஜெமினி நோட் புக்னு இருக்கு, நோட் புக் LMன்னு இருக்கு. அது என்னன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு 20-30 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஒரு PDF ஃபார்மேட்லயோ அல்லது ஒரு யூடியூபா கூட இருக்கலாம், ஆடியோ ஃபைலா இருக்கலாம், கூகுள் டாக்குமெண்டா இருக்கலாம், ஸ்லைட்ஸா இருக்கலாம். இதுல நீங்க இவ்வளவு படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறப்ப அதை அப்லோட் பண்ணிட்டு இதனுடைய சாராம்சத்தை கொடுங்க, அது உடனே கொடுத்துரும். இன்ஃபேக்ட் நீங்க மணி கண்ட்ரோல் போய் பாத்தீங்கன்னா மணி கண்ட்ரோல்ல சில நியூஸ் சைட்ஸ் வந்திருக்கும். அந்த நியூஸ் வந்து டீடைல்டா இருக்கும் ஒரு பக்கம் முழுக்க. ஆனா டாப் முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் மட்டும் அல்லது 5 பாயிண்ட்ஸ் மேலாக ஒரு பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறது ஒரு தலைப்பு செய்தி மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம செய்தித்தாள்கள்ல வரக்கூடிய தலைப்பு செய்தி அதை ஒட்டி அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஃபாண்ட்ல ஒரு பேராகிராஃப் போடுவாங்க. அப்புறம் உள்ள டீடைல்டா உள்ள இருக்கும். அந்த மாதிரி இதை மாற்றி கொடுக்கும் நமக்கு இந்த ஜெமினி நோட் புக் அல்லது கூகுள் இந்த நோட் புக் LLM அப்படிங்கிறது வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். இது நிச்சயமா பயனுள்ளது. குறிப்பாக நம்ம BSE இந்தியா அல்லது NSE இந்தியா வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்தந்த நிறுவனங்கள் காலாண்டு முடிவு வெளியிட்ட பிறகு அதை வந்து ஒரு இன்வெஸ்டர் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது கான்கால் இருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் கால்ல நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள். அவர்கள் நிறைய மேனேஜ்மெண்ட் வந்து பதில் சொல்லுவாங்க. முதலீட்டாளர்கள் கேள்வி கேட்பார்கள், ஏன் நிறுவனத்துடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கு, சரியில்லையே, அல்லது வரக்கூடிய காலாண்டு எப்படி இருக்கும்லாம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பல பக்கங்களுக்கு போகும். அதோடைய டிரான்ஸ்கிரிப்ட பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த நிறுவனம் BSE இந்தியா வெப்சைட்ல, NSE இந்தியா வெப்சைட்ல. அந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணி PDF ஃபார்மேட்லயோ வேர்ட்லயோ இருக்கும். அது அப்படியே இதில் அப்லோட் பண்ணீங்கன்னா அதனுடைய சுருக்கத்தை சாராம்சத்தை கொடுக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்
அது 30 பக்கம்னா 30 பக்கத்தையும் படிச்சாதான் முழுவதும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன். அதுக்கு உள்ளது வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதுல போட்டு பார்த்துட்டு அப்புறம் டீடைல்டா அதுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நேரமின்மை காரணமாக நிச்சயமா இந்த நோட் புக் எல்லாமே பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அது ஒரு தொடக்க புள்ளி, அது வந்து ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் தானே தவிர ஒரு நிறுவனத்துல உங்களுடைய சொந்த பணத்தை நீங்க பெரிய அளவுல முதலீடு பண்ண போறீங்கன்னா முழுக்க இது இந்த தரவுகளை எல்லாம் ஒரிஜினல் சோர்ஸ்ல போய் கரெக்டா படிக்கிறது தான் ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும். நான் ஃபைன் சார். இன்னைக்கு நம்ம பல கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கோம் சார். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.